தமாஷ் செய்வதன் மூலம் சிலர் மற்றவரின் மனதை நோகடிப்பர். மனம் வெதும்பியவர் எளியராயிருந்தால் சச்சரவு எதுவுமின்றி அமைதியாய் இருந்து விடுவார். பலசாலியாக இருந்தாலோ இருவருக்குமிடையே சண்டை சச்சரவு ஏற்படும். ஆனால் பகவான் பாபாவின் வேடிக்கை பேச்சை எல்லோரும் விரும்புவர். அதையே ஒரு அறிவுரையாகவும் ஏற்றுக்கொள்வர். ஷீரடியில் ஒவ்வொரு வாரமும் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் நண்பகலில் மசூதி நிறைந்திருக்கும் சந்தை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எள் போட்டால் எள் விழாது, அவ்வளவு கும்பல் இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று பாபாவின் திருவடிகளுக்கு ஹேமந்த் பந்த் ஷாம்பு தடவி கொண்டிருந்தார். அத்துடன் பகவந்த் நாமாவை சொல்லிக் கொண்டிருந்தார். இடது பக்கம் ஷாமாவும் வலது பக்கம் வாமனராவும் இருந்தனர். பூட்டியும் தீட்சத்தும் உடன் இருந்தனர். அப்போது ஷாமா அண்ணா சாஹிப்பை பார்த்து, உன் கோட்டில் தானியங்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றன பார் என்றார். அவர் கையை தொட அதிலிருந்து தானியம் உதிர்ந்தது. ஹேமந்த் பந்த் அவருடைய இடது முழங்கையை நிமிர்த்த அதிலிருந்தும் சில தானியங்கள் சிந்தின. தானியம் எப்படி இவர்களிடம் இருந்தது என்பது குறித்து ஒவ்வொருவர் அவர்களுக்கு தோன்றியதை கூறிக்கொண்டிருந்தனர். யாருக்கும் சரியான காரணம் தெரியவில்லை. இது அதிசயமாக இருந்தது. அப்பொழுது பாபா, இந்த அண்ணா சாஹிப் ஹேமந்த் பந்த் யாருக்கும் கொடுக்காமல் தனியாக சாப்பிடுவது வழக்கம். இன்றைக்கு சந்தை ஆனதால் அவர் தானியம் குறித்து கொண்டே வந்தார். அவர் பழக்கத்தை நான் அறிவேன். இந்த தானியங்களே இதற்கு எடுத்துக்காட்டு. இதில் என்ன வியப்பு என்றார் பாபா. ஹேமந்த் பந்த், எனக்கு அத்தகைய பழக்கம் கிடையாது. ஏன் வீணாக என் மீது பழி சுமத்துகிறீர்கள்? நான் ஷீரடி சந்தையை பார்த்தது கூட கிடையாது. இன்றோ இதற்கு முன்போ அங்கு சென்றதும் கிடையாது. என் அருகில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் கொடுக்காமல் நான் எதையுமே உண்டது கிடையாது என்றார். பாபா, உண்மைதான். எதிரில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது உண்மைதான். அருகில் யாரும் இல்லாவிட்டால் நீ என்ன செய்ய முடியும்? நீ சாப்பிடுவதற்கு முன் என்னை நினைத்தது உண்டா? நான் உன்னுடன் எப்போதும் இல்லையா? நீ எப்போதும் எனக்கு கொடுக்கிறாயா என்ன என்று கேட்டார். இதிலிருந்து பாபா கற்பிப்பது, மனம், அறிவு, இந்திரியங்கள் ஒன்றை அனுபவிப்பதற்கு முன் பாபாவை நினைக்க வேண்டும். அதுவே அவருக்கு கொடுப்பதாகும். இதேபோல் ஆசை, கோபம், பேராசை போன்ற எல்லாவற்றையுமே முதலில் குருவுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டால் இவற்றை நீக்க இறைவன் உதவுகின்றான். குருவுக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு கிடையாது. இவ்வாறு நம் அகக்கண் முன் பாபாவின் உருவத்தை நினைப்படுத்திவிட்டால் நமக்கு பசி, தாகம், சம்சார பந்தம் அனைத்தையும் நாம் மறந்து விடுவோம். இவ்வுலக வாழ்க்கையில் உண்டாகும் மகிழ்ச்சிகள், பற்றுகள் மறைந்துவிடும். அப்போது இந்த பற்றற்ற மனம் அமைதியையும் எல்லையற்ற இன்பத்தையும் பெற்றுவிடும். மேற்படி உரையாடலின் போது ஹேமந்த் பந்துக்கு கிருஷ்ணன் குசேலர் கதை நினைவுக்கு வந்தது. குசேலருக்கு சுதாமா என்ற பெயரும் உண்டு. கிருஷ்ணன், பலராமன், குசேலர் மூவரும் சாந்தீப முனிவர் என்னும் குருவிடம் பயின்று வந்தனர். குருகுலவாசம் செய்தனர். ஒரு நாள் கிருஷ்ணன், பலராமர் இருவரும் சுள்ளி பொறுக்க காட்டிற்கு அனுப்பப்பட்டனர். குரு பத்தினி குசேலரையும் சுள்ளி பொறுக்கி வா என்று அனுப்பினாள். மூவருக்குமான உணவையும் குசேலரிடம் கொடுத்து அனுப்பினாள். காட்டில் கிருஷ்ணன் குசேலனை கண்டவுடன், எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று கேட்க, குசேலர், வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாது, சிறிது ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்று கூற கிருஷ்ணன் குசேலர் மடியிலேயே படுத்து உறங்கிவிட்டார். குரட்டை விட்டு தூங்கும் கிருஷ்ணனுக்கு தெரியாமல் தன்னிடம் குரு பத்தினி கொடுத்த உணவை குசேலர் தின்ன ஆரம்பித்தார். திடீரென்று கிருஷ்ணன் கண் விழித்து குசேலரிடம், நீ என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்ட குசேலர், சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது, குளிரினால் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அப்போது கிருஷ்ணன் ஒரு கனவு கண்டதாக கூறி, அதில் ஒருவன் மற்றொருவனிடம் உணவை தின்று கொண்டிருக்க, மற்றவன் என்ன தின்கிறாய் என்று கேட்க, ஒன்றுமில்லை என்று சொல்கிறான். மற்றவன், அப்படியா என்று சொன்னான் என கூறிவிட்டு, அந்த கனவின் காரணமாகவே உன்னை அப்படி கேட்டேன் என்றார் கிருஷ்ணன். அந்த சமயத்தில் குசேலருக்கு கிருஷ்ணனின் மகிமை தெரியாது. எனவே அறிந்தோ அறியாமலோ உணவை உண்டதற்காக பல ஆண்டுகள் ஏழ்மையை அனுபவித்தார். பின்னர் ஒரு சமயம் மனைவி ஆசையோடு கொடுத்த அவளுடன் கிருஷ்ணனிடம் சென்றபோது கிருஷ்ணன் அந்த அவலில் ஒரு பிடி உண்டவுடன் குசேலருடைய வறுமை நீங்கியது. அவர் பேறு பெற்றார். இதன் மூலம் நாம் எதையும் இறைவனுக்கு படைத்து அவன் ஏற்ற பிறகே உண்ண வேண்டும் என அறிகிறோம். மற்றொரு சமயம் 2 பக்தர்களுக்குள் ஏற்பட்ட பூசலை தவிர்க்க பாபா எப்படி வேடிக்கையாக பேசினார் என்பதையும் பார்ப்போம். அண்ணா சின்சினிக்கர், வேணுபாய் கோஜல்கி இருவரும் பாபாவின் பக்தர்கள். பாபாவுக்கு தொண்டு செய்யும் போதே இருவருக்கும் இடையே பூசல் ஏற்பட்டது.
சின்சினிக்கர் கரார் பெருவழி, நேர்மையானவர், ஆனால் பார்வைக்கும் பயங்கரமானவராக தோற்றமளிப்பார். சாய்பாபாவுக்கு அவரை மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவர் பாபாவின் கையை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார். வலப்புறம் மௌசிபாய் என்ற விதவை பாபாவுக்கு அவள் வழியில் தொண்டு செய்து கொண்டிருந்தாள். அவள் தூய உள்ளம் கொண்ட மூதாட்டி. அவள் 2 கைகளையும் பாபாவின் உடலை சுற்றி சேர்த்து அவருடைய வயிற்றுப் பகுதியையும் பிடித்துவிட்டு கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் முகத்தில் கோபக்குறி காணப்பட்டது. அவன் முகத்திற்கெதிரே சின்சினிக்கர் முகமும் வந்தது. உடனே அவள் வேடிக்கையாக அவரை பார்த்து, இந்த வயதிலும் இந்த மனிதருக்கு ஆசை போகவில்லை போலும், எனக்கு முத்தம் கொடுக்க முயல்கிறாரே என்றாள். இருவருக்கும் பூசல் முற்றியது. இருவரையும் சமமாக நேசிக்கும் பாபா பூசலை முடிவுக்கு கொண்டு வர எண்ணி சின்சினிக்கரை பார்த்து, ஒன்றுமில்லாததற்காக ஏன் வீணாக சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அம்மையாரிடம், தாயை முத்தம் கொடுப்பதால் என்ன தவறு என்றார். பாபாவின் இந்த வேடிக்கை பேச்சை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சண்டையிட்டவர்களும் சமாதானமடைந்து மன அமைதியை கொண்டனர். மற்றொரு சமயம் மௌசிபாய் பாபாவின் அடி வயிற்றை வேகமாக அழுத்தி பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். அவள் ஏதோ கோபத்தில் அவ்வாறு பாபாவை இம்சிப்பதாக எண்ணி பாபாவின் நரம்புகள், இரத்த குழாய்கள் பத்திரம் என்றனர். உடனே பாபா எழுந்து தன் கைத்தடியை எடுத்து அருகில் இருந்த தூணில் ஒரு முனையும் தன் வயிற்றில் மற்றொரு முனையும் இருக்குமாறு வைத்து அழுத்தவே எல்லோரும் அச்சம் கொண்டனர். சிறிது நேரம் கழித்து பாபா கோபம் தணிந்து தடியை எடுத்துவிட்டு அமர்ந்தார். அம்மையாரின் தொண்டு பற்றி பிறர் குறை சொன்னது பாபாவுக்கு பிடிக்கவில்லை போலும். பக்தர்களிடம் அத்தகைய பாசம் கொண்டவன் நம் பாபா. ஓம் சாய்ராம்.